ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அஸ்வினி ஷாம்பவி சேனல். நான் இந்த வீடியோவில் இட்லி மாவு நான் எப்படி வீட்டில் அரைக்கிறேங்கிற கம்ப்ளீட் ப்ரொசீஜர் ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். இட்லி மாவு அரைக்க ரேஷன் புழுங்கல் அரிசி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசியில் இட்லி ரொம்பவே சாஃப்டாக வரும். ரேஷனில் இருக்கிற அரிசி பழுப்பு நிறத்தில் பாலிஷ் ஆகாமல் இருக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு எவ்வளோ அரிசி எடுக்கணும், உளுந்து என்ன கூடுதலாக சேர்த்தா மாவு நல்லா பொங்கி வருங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காப்படி உலக்கு 3 தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக அரைக்கால் படி அரிசின்னு சொல்லுவாங்க. உலக்கில் 750 கிராம் அரிசி 5-6 தடவை நல்லா அலசி தண்ணியில் நீங்கள் கழுவி வச்சுக்கோங்க. புழுங்கல் அரிசியோட பச்சரிசியும் 100 கிராம் சேர்த்துக்கணும். அதையும் நீங்கள் சேர்த்து அரிசியோட கழுவி நீங்கள் ஊற வச்சுக்கலாம். வீசம்படி பச்சரிசி, அதாவது 100 கிராம். ஓகே. வெள்ளை உளுந்தம்பருப்பு நான் எடுத்திருக்கேன். இதனுடைய அளவு உலக்கில் அரைக்காப்படி எடுத்துகிட்டு மறுபடியும் வீசம் எடுத்துக்கணும். அதாவது 300 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரிசி உளுந்து எவ்வளோ ஊற வைக்கணும்னு சொல்லிட்டேன். மாவு ஜவ்வரிசி 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதையும் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இந்த ஜவ்வரிசியில் தான் மாவு நல்லா பக்குவமாக வரும். 5 மணி நேரம் நீங்கள் அரிசி உளுந்து மாவு ஜவ்வரிசி 3யுமே நீங்கள் ஊற வச்சுக்கணும். அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாச்சு. இப்போ கிரைண்டரில் நம்ம முதல்ல உளுந்தை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்து அரைக்கிறப்ப தேவையான அளவு தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியில் இந்த மாதிரி மசிகிற நேரத்தில் இப்படி விட்டு பாருங்கள். தனியாக மேலே எழும்பிச்சுன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரிசியை நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு அரிசி நான் போடுறப்பயே மாவு ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கணும். அரிசி ஓடுறப்ப தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஜவ்வரிசி ஆட் பண்ணுறனால மாவு நீத்து போகாமல் இருக்கும்.
உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசி போட்டோன்னே இதுலேருந்து பாதி உப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்த ஷிஃப்ட் அரிசி போடுறப்ப மீதி பாதி உப்பை ஆட் பண்ணிக்கணும். மாவு நல்லா இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க. இப்போ 2வது ஷிஃப்ட் அரிசி போட்டிருக்கேன். மாவு ஓடிட்டுருக்கு. அரிசி மாவு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நான் அதை ஏற்கனவே உளுந்து வலித்து வச்சுருக்க பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். இப்போ மாவை நம்ம கையாலே நல்லா கலந்து விட்டுருங்க. கலக்கிறப்ப நல்லா அடித்து கலந்து விடுங்க. அப்போ தான் உளுந்தோட அரிசி மாவு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். நல்லா கலந்து தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். நம்ம ஜவ்வரிசி சேர்த்து அரைக்கிறனால மாவு தீர்ற வரைக்கும் அதே பக்குவத்தில் ருசியாக இருக்குங்க. நான் இந்த மாவு அரைச்சது ஈவினிங். காலையில் பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. எப்பயுமே பகல்லே ஊற போட்டு நீங்கள் ஈவினிங் அரைச்சிங்கன்னா நல்லா பொங்கி வரும். பாருங்கள் நல்லா உளுந்து வந்து காணுது. எப்பயும் மாவு அரைச்சோன்னே ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க, மாவு பொங்காது. இந்த மாதிரி ஓவர் நைட்டு டைம் விட்டுட்டு காலையில் மாவு பொங்கினோன்னே அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் மாவை எடுத்து ஊற்றிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கணும். மாவு யூஸ் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் இட்லி ஊற்றுறீங்கன்னா உடனே இட்லியை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. வெளியிலே இருந்தால் மாவு புளிச்சிரும் இந்த டெம்பரேச்சரில். இட்லி ஊற்றிட்டேன், பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. உண்மையிலே சாஃப்ட் இட்லி வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள் துணியில் கூட ஒட்டலை. சாஃப்ட் இட்லிக்கு புதினா சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.